ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற இந்த ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு யமஹாவோட RX100 திரும்பவும் இந்தியாவில் 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறதா லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யமஹா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இந்த RX100 ரீலான்ச்சிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ரொம்பவே வந்து இந்தியாவில் ஃபேமஸாக இருந்த பைக் RX100. இப்போ வரைக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட ரீசேல் வேல்யூவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பைக் இன்னும் கிடைக்கிறதும் கிடையாது, ரொம்ப ரேராகவும் இருக்கு. பட் இந்த RX100 பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜினில் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. பட் இது 100cc வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா இந்தியா யமஹாவோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 150cc இல்லாட்டி 250ccல RX100 வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது RX மாடல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த RX100 மேபி 100cc வந்துச்சு அப்படின்னா ஒரு பெஸ்டான கான்ஃபிகரேஷனில் 2 நியூ வேரியன்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ RX100 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்கும். ஒரு பெஸ்டான லுக்கில் ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். நான் டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ அந்த பைக் வந்துச்சுன்னா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் வரும்போது அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் BS6 எமிஷன் நார்ம்ஸ் இருக்கும்போது அந்த அளவுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் சவுண்ட்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்காதுங்க. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடே எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். யமஹா அப்படின்னாலே உங்களுக்கு RX100 ஞாபகம் வரும். RX100 பொறுத்த வரைக்கும் அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் RX அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் எக்ஸ்கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேசிங் எக்ஸ்கிராஸ் அப்படின்றதுல RX100 அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ரேசிங் அப்படிங்கிற ஒரு ரேஸ், அதாவது இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்தியாவில் யமஹா வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ நியூ வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க, அதாவது ரீலான்ச்சிங் பண்ண போறாங்க. கீவே SR125 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் கவாசிக்கும் பார்த்தீங்கன்னா W175 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு விண்டேஜ் ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசென்டான ஸ்பெக்ஸில் பெஸ்ட்டான அதாவது காஸ்ட்லியே இல்லாமல் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு லான்ச் பண்ண பைக்ஸ். ஸோ இப்போ இந்த RX100 ரீலான்ச்சிங் பண்ணும்போது என்ன மாதிரியான வேரியன்ட் என்ன கான்ஃபிகரேஷனில் வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைன் எக்ஸாக்டாக பழைய விண்டேஜ் மாடல் சைக்கிள் மாதிரியே தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டான டிசைன், அதாவது ஃப்ளாட்டான சீட், ஒரு 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான LED இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருங்க. ஸோ சர்க்குலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு XSR மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி கொடுத்தா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டெய்ல் லேம்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரில் தான் வரப்போகுது. இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியலில் நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஷாக் அப்சர்வர் கொடுக்கறதுனால பார்க்கறதுக்கு அதோட லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிற 2 நியூ வேரியன்ட் வந்து வரப்போகுது. ஸ்போக் வீல்ஸோட வேரியன்ட்டோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 98,000 ரூபாய் ஷோரூம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 1,05,000 to 1,07,000 ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பைக்கோட டிசைன் பழைய RX100 அதே டிசைன்ல வரும். பட் இதோட பவர் பர்ஃபார்மன்ஸ் பழைய RX100 அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன். ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல அதோட பவர் பர்ஃபார்மன்ஸே வேற லெவல் இருக்கும். 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் அப்படின்னு வரும்போது இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டார்க் இது எல்லாமே ரொம்ப கம்மிங்க. 13 ஹார்ஸ் பவர் இல்லாட்டி 13.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு பெரிய பவர் பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த RX100ல கொடுக்க முடியாது. அதே சமயம் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியன்ட்ல மட்டும் சிங்கிள் சேனல் ABS வரப்போகுது, சிங்கிள் டிஸ்க் பிரேக். இதே நீங்க வந்து ஸ்போக் வீல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 45 to 50 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ RX100 எனக்கு இப்போ புதுசாக வேணும், RX100 மாதிரி ஒரு பைக்கை நான் வாங்கணும் விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புதுசாகவே, அதாவது ஒரு பிராண்ட் நியூ Yamaha RX மாடல் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக 100cc வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு பவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. இதே 150cc இல்லாட்டி 250cc வந்துச்சுன்னா இந்த பைக்கோட பவர் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருக்கும். டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். வேல்யூ ஃபார் மணின்றது சொல்கிறத விட ஒரு வர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் Yamaha கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்,
பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தரமான பைக் கூடிய சீக்கிரம் Yamaha இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.